Super Sarvana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 96268 99268. வரக்கூடிய எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம்? கண்டிப்பா ஸ்டாலின் தான் ஓட்டு போடுவேன். தளபதி தான். வரக்கூடிய எலெக்ஷனுக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம்? டிஎம்கே தான் போடுவோம். நம்ம இது ஓட்டு டிஎம்கேக்கு அவ்வளோதான். டிஎம்கே தான். சோ இந்த எலெக்ஷன்ல டிஎம்கே தான் ஓட்டு போடுவோம். இப்போ வரக்கூடிய எலெக்ஷனுக்கு உங்களுடைய ஆதரவு யாருக்கு? என்னுடைய ஆதரவு முன்ன நாங்கள் கலைஞருக்கு தான் ஓட்டு போட்டிருந்தோம். நாங்கள் அதிலே தான் இருக்கிறோம். வர எலெக்ஷனுக்கு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடலாம்? நான் டிஎம்கே தான் போடுவேன். நான் பரவாயில்ல டிஎம்கே தான். இதே தான் திமுக தான் போடுவேன். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் யாருக்கு ஓட்டு போடலாம்? மறுபடியும் நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட போறீங்க. இந்த எலெக்ஷன்ல நீங்கள் யாருக்கு ஓட்டு போடலாம்? நான் தளபதி தான். தளபதி தான். ஆமாம், தளபதி தான். திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன். ஆமாம், நான் திமுக தான். நான் பக்கா திமுக. வரக்கூடிய எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம்? மக்களுக்கு எது யார் நல்லது செய்வாங்களோ அவங்களுக்கு சிந்திச்சு ஓட்டு போடணும், அவ்வளோதான். கடந்த 5 வருஷத்துக்கு முக ஸ்டாலினோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? பாதி மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்கு, ஒரு சில விஷயங்கள் அது எப்பவுமே ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். ஆனால் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல. ஆனால் இன்னும் கொஞ்சம் குறைகள் நிறையா இருக்குது, அதெல்லாம் தீர்க்கணும். அது எல்லாமே சரி பண்ணுற முழுமையான ஆட்சி கொடுக்குறவங்க எந்த ஸ்டேட்டுக்குமே வந்தது கிடையாது. வந்தால் நல்லா இருக்கும், அதான் மக்கள் ஆசைப்படுறாங்க. எம்எல்ஏவோட செயல்பாடுகள்லாம் தெரியல. இந்த 5 வருஷத்துல இந்த திமுக ஆட்சி எப்படி இருக்கு? விஜய் சொன்ன மாதிரி குடும்ப ஆட்சி. இப்போ எலெக்ஷன் ஆனாலும் எப்படி ஆயிடுச்சுன்னா, பாதி பேருக்கு வேட்பாளர் யாருன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்போ திமுக அதிமுக இந்த கட்சிகள்லாம் இருக்குது இல்லையா, எல்லாம் அந்த சின்னம் தான். உதயசூரியனுக்கு போடு, இல்லை ரெட்டையிலைக்கு போடு, அந்த கதை தான். அதுவும் அந்த 50 வயசு மேலே தாண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இல்லை, நோட்டு ஓட்டு. வர எலெக்ஷனுக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம் இருக்கீங்க இந்த வாட்டி? கொடுத்தாங்க வாங்கிக்கினேன். ஆனா போட்டதுனால நான் தமிழ் போட்டாங்க. ஏன் போட்டேன்னா அவன் காசு கொடுக்கறது இல்ல, அட்லீஸ்ட் 4 வருஷம் நிக்கிறான் இல்லையா, அது சப்போர்ட் பண்றதுக்காகவே போறது. விஜய் வேற வந்திருக்காருல அரசியலுக்கு, அவரோட அரசியல் எப்படி பாக்குறீங்க? அது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், இனிமேல் போட்டு தான் அவருடைய இது அப்படின்னு தெரியும். விஜய் எல்லாம் அரசியலுக்கு வராரு, அவரு அரசியல் எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் அவரை பற்றிலாம் எதுவும் பேசுறதுக்கு இல்லை, அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. நம்ம இது ஓட்டு டிஎம்கேக்கு அவ்வளோதான். சோ இந்த எலெக்ஷன்ல டிஎம்கே தான் ஓட்டு போடுவோம். 5 வருஷமா முக ஸ்டாலின் ஆட்சியில எப்படி இருக்குன்னு? வேஸ்ட், சுத்தம் வேஸ்ட். ஏன் வேஸ்ட்ன்றீங்க? ஒண்ணுமே பண்ணல. ஒரு பாதுகாப்பு மக்களுக்கு உதவித்தொகை அது எதுவும் ஒழுங்கமா கொடுக்கல. முக ஸ்டாலின் ஆட்சி 5 வருஷமா போயிட்டு இருக்கு, திமுக ஆட்சி இருக்கு, எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்களோட ஆட்சி? அந்த ஆட்சியெல்லாம் வேலைக்கு ஆகுது. பணம் கொடுக்கும்போது கொடுக்குறாங்க, கொடுக்காதப்ப விட்டுறாங்க. இப்போ ஜனங்க என்ன செஞ்சா அப்படியே பணம் கொடுக்குறாங்கன்னு ஓடுறாங்க. பணம் இல்லாதப்ப அவன் ஏன் வந்தாங்க ஆட்சிக்குன்றாங்க. முக ஸ்டாலினோட ஆட்சி போதும்ன்றீங்க? எது இப்போ 5 வருஷமா இருக்காரு முக ஸ்டாலின் ஆட்சியில இருக்காருல்ல, முக ஸ்டாலின் ஆட்சியில் இருக்குன்னு அந்த வரி கட்டணும், இது கட்டணும், அது கட்டணும் தான் சொல்லின்னு இருக்கிறாரு. அந்த வரி கட்டினே தாங்கிறாங்க ஜனங்க. ஒரு 20 ரூபா இருந்தா கூட வரி கட்டுங்கன்னு விட வந்துடுறாங்க. என்ன பண்றது? மறுபடியும் அவரு ஆட்சிக்கு வந்தா பரவாயில்லையா? ஜனங்களோட விருப்பம், நம்ம விருப்பம் இருக்குது. நான் ஒண்டி முடிவு பண்ண ஒன்றும் பண்ண முடியாது. முக ஸ்டாலின் 5 வருஷமா முதல்வராக இருக்கு, திமுக ஆட்சி நடக்குது, எப்படி இருக்கு செயல்பாடுகள்? எல்லா ஆட்சி நம்ம பார்த்து தான் இருக்கோம், இத்தனை வருஷமா பார்த்து தான் இருக்கோம். ஏடிஎம்கெல்லாம் புதுசா வந்தாக்கா டிவிக்கு நம்ம பார்க்கலாம். அவர் மேல இந்த விவாகரத்து மாதிரி சர்ச்சையெல்லாம் போயிட்டு அதெல்லாம் எதிர்கட்சிகள் சரியா இருக்கலாம், அதனால அவருக்கு எந்த ஒரு பின்னடைவு எல்லாம் ஏற்படுத்தாது. அது எதனா இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நம்ம விஜய் சாருக்கு ஓட்டு. இந்த வரக்கூடிய எலெக்ஷனுக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம்? டிஎம்கே தான் போடுவேன். ஏன் டிஎம்கே போட்டு? அவங்க தான் இந்த ரோடு எல்லாம் போட்டதில்ல, அவங்க பீரியட் தான். இந்த விஜய் எல்லாம் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவரோட அரசியல் பார்வை எப்படி பாக்குறீங்க? அதான் ஒருத்தர் ஒரு இதுதான் செய்வாங்க, நல்லா செய்வாங்க. வந்தா அரசியலுக்கு வந்தா நல்லா செய்வாங்க. ஆனா இந்த எலெக்ஷனுக்கு நீங்க ஓட்டு திமுக தான். ஆமா, நான் சின்ன வயசுல இருந்து டிஎம்கே தான். இதே ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறீங்களா? எப்படி இருக்கு? நாங்க அந்த கட்சி தான், அது அந்த நேரத்துல எப்படி தோணுமோ அப்படி சொல்ல முடியாது. எலெக்ஷன் வேற வந்துருச்சு, இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. யாருக்கு உங்களுடைய ஆதரவு இருக்கும்? டிவிக்கே தான். ஏன் டிவிக்கு? சரி, விஜய் வந்தாருன்னா என்னென்ன நல்லது பண்ணுவார், குறிப்பா பெண்களுக்கு என்ன பண்ணுவார்? அதான் சொல்லியிருக்காரு, நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. பாதுகாப்பு எங்களுக்கு இப்போ எங்கேயுமே, இப்போ ஒரு குழந்தைய கூட பயமா இருக்குது. நான் வெளியே அமைக்கினேன்னா அவ்வளோ இதுவாக இருக்குது. இப்போ எங்கள் பசங்களாம் ஸ்கூலுக்கு அமைக்கினால பயம்தான். இப்போ எங்கள் அண்ணன் வந்துட்டாருன்னா எங்களுக்கு பயமே கிடையாது. உங்களுக்கு எத்தனை பசங்க? 2 பொம்பளை பசங்க எனக்கு. அதுங்க இப்போ எங்கள் டிவிக்கே வர வரைக்கும் எங்களுக்கு பயமே கிடையாது. அவர் வரேன்னு சொல்லிட்டாருல்ல, எங்களுக்கு கண்டிப்பாக அவர் ஓட்டு அவருக்கு தான், விஜய் அண்ணனுக்கு தான். சரி, எலெக்ஷன் வேற வந்துருச்சு, உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா முதல்ல ஸ்டாலினோட ஆட்சி 5 வருஷமா போயிட்டு இருக்கு, அடுத்து எடப்பாடி பழனிசாமி இருக்காரு எதிர்கட்சி தலைவர், புதுசா விஜய் வேற வந்திருக்காரு, நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்காரு. உங்களுடைய ஆதரவு யாரு? தமிழகத்துல பார்த்தா 2 கட்சி தான் எதிர்ப்பா இருந்துச்சு.
இந்த ரெண்டு கட்சியிலையுமே அம்மா ஐயா இருந்த வரைக்கும் இருந்த ஆட்சியே வேறங்க, திருப்தியாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஆட்சி எப்போ வந்தாலுமே நாட்டுக்கு அழிவுதான்றது நல்ல கண்கூட தெரியுது. தெரிஞ்சிருந்தும் மக்கள் ஒரு செதறி போனதுனால அம்மா கட்சி இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே இந்த ஆட்சி வேணான்னு தோணுதுங்க எங்களுக்கு. உங்களுடைய ஆதரவு இந்த வாட்டி யாருக்கா இருக்கும்னு சொல்லுங்க. புதுசாக ஒருத்தர் வந்தால் நல்லா இருக்கும். புதுசா விஜய் வந்திருக்காருல்ல, ஆமாம், அப்போ அவர் ஓட்டு போடுவீங்களா? போடுவேங்க. இப்போ வரக்கூடிய எலெக்ஷனுக்கு உங்களுடைய ஆதரவு யாருக்கா இருக்கும்? என்னுடைய ஆதரவு வந்து முன்ன வந்து நாங்கள் கலைஞருக்கு தான் ஓட்டு போட்டிருந்தோம். நாங்கள் அதிலே தான் இருக்கிறோம். அதாவது கட்சியே 4 முகமா இருக்காது. அப்படி இருக்கும்போது யாரை நம்பி நாங்க ரெட்டலைக்கு போடுறது? ஓபிஎஸ் கூட இப்போ திமுக சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி தான் பற்று, மக்கள் நலன் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கு தாவுவாங்களா? தாவ மாட்டாங்க. அந்த ஆட்சியில இருக்கிறவங்களே அப்படி தாவும் போது மக்களான நாங்க என்ன பண்ண முடியுங்க? இப்ப வந்து அம்மா கட்சி ஒரு கட்சியா இல்லை, இப்படி இருக்கு. ஒரு கையில எத்தனை விரலோ அத்தனை பக்கமா இருக்கு. சின்ன மாதிரியே காட்டுறீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது மக்கள் ஒன்றும் பண்ண முடியாது. யாராவது ஒருத்தரா நின்னா ரெட்டலைக்கு முக்கியமா போடுவோம். வர எலெக்ஷனுக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம்? நான் டிஎம்கே தான் போடுவேன். நான் பரவ டிஎம்கே தான். அதேதான், திமுக தான் கொடுப்பேன். முக ஸ்டாலினோட ஆட்சி, திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா வேஸ்ட்டு தான், இருக்கிறதே வேஸ்ட்டு. இடியாப்பம் தான் லாஸ்ட்ல. இடியாப்புக்கு அடிச்சுல குத்துட்டு போயிட்டாரு அவரு. விஜயவாதி மேல ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. என்ன உங்களுக்கு தெரியும்? அது சர்ச்சை இப்போ ஒரு சர்ச்சையா அவர் மேல இருக்குது, பல சர்ச்சை அவர்கிட்ட இருக்குது. நிறைய பேர் வைக்கிறாங்க. நடிகையை வந்து அவரோட தொடர்புல இருக்கிறதா மனைவியே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது அவர் தனிப்பட்ட விருப்பம் தான், அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனா அது ஃபுல்லா சர்ச்சை தான், அது ஃபுல்லா போலியா அவங்களே சர்டிபிகேட் ரெடி பண்ணி அப்படிதான் சொல்றாங்க எல்லாரும். அவர் ஸ்டாலின் அப்பாக்கே 2 கல்யாணம்ன்றாங்க. ஆனா எங்களுக்கு தெரியாது, நாங்க பிறகுல. எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து அது பர்சனல் விஷயம், நம்ம எதுவும் தலையிட முடியாது. பெண்கள் வந்து விஜய்க்கு ஆதரவா இருக்கிறதா சொல்றாங்க. அவர் வந்தாருன்னா பெண்களுக்கு வந்து ஆதரவா கண்டிப்பா கொண்டு வருவாரு. நிறைய திட்டங்கள் பெண்களுக்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வருவாரு. பெண்களுக்காக தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பாரு. பெண்கள் பாதுகாப்பு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறதா சொல்றாரு. ஸ்டாலின் கொடுத்திருக்காரு. எங்க கொடுத்திருக்காரு ஸ்டாலின்? இலவச பேருந்து கொடுத்திருக்காரு. இலவச பேருந்து சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓசி பஸ் சொல்லிட்டு ஒரு அமைச்சரே சொல்றாரு. அது ரொம்ப ரொம்ப தப்பு தானே. ஓசி பஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கண்டக்டர் இருக்காங்களா, அவங்க பெண்களை இழிவா பேசுறாங்க. ஓசியில தானே வரீங்க, ஏன் இது பண்றீங்க, நிறைய பேசுறாங்க. அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? எலெக்ஷனுக்கு உங்களுடைய ஆதரவு யாருக்கு? ஏன்னா இப்ப முக ஸ்டாலின் இருக்காரு, எடப்பாடி இருக்காரு, புதுசா விஜய் வந்திருக்காரு, சீமான் இருக்காரு. யாருடைய உங்களுக்கு ஆதரவு? யாருடைய ஆட்சி நல்லா இருக்குது அவங்களுக்கு தான் ஆதரவு தரணும் தான் நம்ம எண்ணம். ஆனா யாருமே நம்ம சரியா சொல்ல முடியாது இல்லையா? இவங்க தான் நல்லது தருவாங்க, இவங்க தான் கெட்டது பண்ணுவாங்க நம்ம சொல்ல முடியாது. அது நடக்கிற அவங்க கட்சியை பொறுத்து தான் இருக்கு. இந்த 5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்கு? இந்த 5 வருஷம் ஆட்சி எனக்கு எந்த குறையும் இல்லைங்க. எனக்கு எந்த குறையும் இல்லை. ஏன்னா நான் என் வேலையை பார்க்குறேன், அவங்க பண்றதை வச்சு நான் இல்லை. என் வேலையை நான் பார்க்குறது எனக்கு கரெக்டாக இருக்கிறேன். நான் எது சரி பண்ணணும் நீங்க? 5 வருஷமா திமுக ஆட்சி இருக்கு. யாருக்கு ஓட்டு போடலாம் நீங்க? ஓட்டு கரெக்ட்ல அவருக்கு இப்போ எடப்பாடி வந்து 10,000 ரூபா கொடுக்க போறாங்க. ஆமா. ஸ்டாலின் வந்து மகளிருக்கு 2,000 கொடுக்க போறாங்க. யாரை ஜாஸ்தி கொடுக்கணும் அவருக்கு யார் ஓட்டு போடலாம்? ஆமா, ஓகே. அதான் கேட்டேன். 10,000 ரூபா சொல்லியிருக்காரு எடப்பாடி. அவர் போடுறீங்களா? ஆமா, 10,000 அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டேன். ஓட்டு போடுவாங்க. ஆமா. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் யாருக்கு ஓட்டு போடலாம்னு இருக்கீங்க? மறுபடியும் நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட போறீங்க. இந்த 5 வருஷம் திமுக ஆட்சி உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த எலெக்ஷன்ல வந்து நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம்னு இருக்கீங்க? நான் தளபதி தான். தளபதி தான். ஆமா, தளபதி தான். ஓகே. திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவீங்க? ஆமா, நான் திமுக தான். நான் பக்கா திமுக. இந்த எலெக்ஷன் யாருக்கு போடலாம்னு இருக்கீங்க? ஆக்சுவலாக விஜய்க்கு போடலாம் தாங்க இருந்தேன். பட் அவங்க மனைவியோட அந்த இது சொன்னாங்க இல்லையா, யாராக இருந்தாலும் நான் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தர் நினைக்கிறேன். அதுதான் புரியுதுங்களா, நம்ம கலாச்சாரம் அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவர் வந்து டிவோர்ஸ் கூட பண்ணிருக்கலாம். பட் அவர் அதை மறைச்சதுதான் மனசுக்கு ரொம்ப அந்த ஒரு இது இல்லைன்னா அவருக்கே போட்டிருப்பேன். பார்க்கும் போல இன்னும் வேற வழி இல்லை. இந்த உருப்படியான கட்சி எதுன்னு பார்த்தா நாம் தமிழ் இல்லைன்னா இந்த டிஎம்கே, இது ஏடிஎம்கே தான். டிஎம்கே மறுபடியும் போடுற மாதிரி ஐடியாவே இல்லை. வரக்கூடிய எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம்? கண்டிப்பா நான் ஸ்டாலின் தான் ஓட்டு போடுவேன். தளபதி தான். தளபதி தான். 5 வருஷமா முதல்ல ஸ்டாலின் ஆட்சி நடக்குது. எப்படி இருக்கு? சிறப்பா இருக்கா? எப்படி? சிறப்பா இருக்கு. சிறப்பா இருக்கு. இதுக்கப்புறமா முதல்வர் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? 100% ஆகணும். கண்டிப்பா வரணும். அவரு வேற புதல் அந்த வேஸ்ட் தான்.